இந்தியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் மீது தாக்குதல், வெளியான காணொளியால் பரபரப்பு. ஆசிரியருக்கு எதிராக முகநூலில் அவதூறு பரப்பிய கிராம அலுவலர். யாழில் பழுதடைந்த தயிர் வைத்திருந்தவருக்கு தண்டப்பணம் அறவீடு. கெஹலிய குடும்பத்தின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். அஸ்வசும 2ஆம் கட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. T20 தரவரிசையில் கர்த்திக் பாண்டியா முதலிடம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார். அர்ஜுனாவின் நியமனம் தொடர்பில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்த நிலையில் இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக அவர் வெளியிட்டுள்ள காணொளி பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. யாழ் அரச வைத்தியத்துறையின் ஊழல் செயற்பாடுகளை அம்பலப்படுத்தும் விதமாக அந்த காணொளி அமைந்துள்ளது. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சுனா. இப்போ ஸ்ரீலங்காவில் டைம் விடிய காலம் 2 மணி. இப்போவும் கோல் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இல்லாட்ட வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கோல் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் என் நம்பர் போட்டும், என் மொபைல் நம்பர் என் ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கோல் கூட த்ரெட்னிங் கோல் வரையில் எனக்கு எல்லா கோலுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தந்த தார ஆதரவுன்றது எனக்கு வார்த்தையில் சொல்லவே இல்லாது. தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு. அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன். நான் இது அவசரமான வீடியோ ஒன்று எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் நான் ரோட்டில் அடிபடிச்சு தரம் பரவாயில்லை, என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறாள் நான். என்னென்றால் யாழ்ப்பாண வைத்தியசாலை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அதாவது செகண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிருக்க டாக்டர் தர்ஷன், டாக்டர் மதிவானன் சர்ஜன், அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ மெடிக்கோ லீகல், நான் சொன்னப்பட்ட சில குற்றங்களில் மாட்டுப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கேன். அந்த குழந்தை பிள்ளைகள் அதாவது மலையங்கள்ல இருந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு அவைய ஒரு ஆச்சிரமம் மாதிரி நடத்தி அந்த ஆச்சிரமத்தை பூட்ட சொல்லி மாண்புமிகு வடக்கு கவர்னர் போட்டிருக்கிற நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். என்னடா நான் இது அவசரமாக போகிற வீடியோ இப்போ இவர் ஒரு கடிதம் உண்டு. அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர் டிஎம்ஓ என்ற பேரில் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம். என்னென்றால் டாக்டர்ஸ் என்று சொல்லி தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் 25 டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 3 பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் நான் முன் வச்சுட்டேன், அவரை ஆக்ஷன் எடுத்துட்டு அவர் உண்டு. மற்ற டாக்டர் கமலா ஜெகு என்று சொல்லி அவரோட ப்ரைவேட் சம்பந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டேன்றது 2வது. அதை விட அவரோட ஹஸ்பண்ட் கூட ஏற்கனவே நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் தேடிப்பிடிங்க எல்லாத்தையும் உங்களால் ஏழுமென்றால் ஏற்கனவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட 3 பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவை போலீஸ் ஸ்டேஷன் 2,70,000 ரூபா காசோட பணப்பையை பறைச்சவை திருப்பி தரையில் ஃபோனை ஃபோனை உடைச்சு அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சு எனக்கு அடித்து போலீஸ் அவைக்கு சார்பாக அதை வழக்க போட்டு எனக்கு சொல்ல தெரியலை. நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் இவை இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பத்னா சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கீங்கன்னா தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவாக முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் செத்தாலும் நாளைக்கு காலம் 5 அதாவது இன்றைக்கு விடிஞ்சிட்டு இன்றைய காலம் 8 மணிக்கு அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போகிறோம் என்று சொல்லி அதாவது பேஷண்ட் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாதிரி ஒன்று விட்டுருக்கணும். உண்மையாக ஊடக அறிக்கை ஒன்று விட்டுருக்கணும். அது இவன் நாளைக்கு செயற்படுத்திவினமாக இருந்தால் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரிக்கு அவசரமாக வர குழந்தை பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவை அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணுமன்றது எனக்கு சரியான கவலை. நான் ஒன்று டாக்டர்ஸ் மேலே கால் பண்ணி சொல்லிட்டு அப்படி செய்யாதேங்க, உங்களோட அம்மா அப்பாவுக்கு இதே இல்லாமல் வரலாம்,
நாங்கள் இப்போ செய்கிற பாவங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரும். தயவுசெய்து அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ. நாளைக்கு நான் ஒரு லெட்டர் வருமென்று சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியிலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கன டாக்டர்ஸுக்கு சொன்னேன். அவை கவலைப்பட்டவேன்னு நான் உங்களுக்காண்டி செய்யலை. இவங்க ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங்கு போக மாட்டேன்னு டாக்டர்ஸை வெரிட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம், உங்களை ரிலீஸ் பண்ணுவோம், உங்களை அப்படி ஒரு மாஃபியா. அது நான் சொல்லி வேலை இல்லை. அப்படி அந்த டாக்டர் மயூரன்றவர் வந்து எனக்கே அடித்தவர். ஒரு வைத்தியசாலை அத்தியாவசியருக்கு வைத்தியசாலையின் அனுமதிக்குள்ள இல்லாமல் வேறு வைத்தியசாலையில் வேலை இது கொண்டு எங்கண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்கக்கூடிய நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றா. நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ. இவ தங்கள்ட இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷண்ட்ஸை சாவிட போயிடணும்னு சொல்லி அடிச்சிருக்கணும். நான் இப்போ விடிய கிழமை 2 மணி நான் யோசிக்கிறேன், என்னால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதால நான் நாளைக்கு நானாகவே திருப்பி கொழும்பு போவோமான்னு யோசிக்கிறேன். இவ அப்படி செய்வினமாக இருந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு அது சரியான கவலையாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே அது விருப்பம் இல்லை. நான் யோசிக்கிறேன், இவன் இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னால் ஒரு பேஷண்ட் செத்துடக்கூடாது, என்னால் ஒரு பேஷண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதால நான் யோசிக்கிறேன். சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலை விட்டு போவோமான்னு யோசிக்கிறேன். என்ன டிசைட் பண்ணல. நான் அந்த டாக்டர்ஸ்கிட்டையும் கெஞ்சி கேட்குறது, என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றால் நான் திரும்பி போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நாளைக்கு இவ அப்படி ஒரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்ன இவைக்கு வேண்டாம் என்றாலும் இவ செய்கிற அராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் பெரும்பாலும் நாளைக்கு போகிறது சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு போகணாமன்னு சொல்லி கன்னடத்தில் இருந்து வந்து எனக்கு போகணாமட்டு கன்னட உத்தரவு வந்திருக்கு. நான் இந்த தனிப்பட்ட முடிவாக இதை போகலாமா, நான் இதை விட்டுட்டு போவோமா, சாவச்சேரியை வேறு யாராவது வந்து எடுப்பினமா என்று ஒரு யோசித்து கொண்டிருக்கிறேன். அது சம்மந்தமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். பட் எனக்கு அங்கேருந்து கடிதம் வரைக்கும் நான் சட்டப்படிமையாகவே போக இயலாது. நான் அவைட்ட அந்த டாக்டர்ஸ் மேல்ட்டையும் கெஞ்சி கேட்குறது, என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம், நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்கோ, நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன். நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கும் ஒரு நட்டவும் இல்லை, ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை. எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன். பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்கக்கூடாது. அதால் நான் போகிற சம்மந்தமாக தான் கூட பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். என்னால் எனக்கு தந்த உதவியில் எல்லாருக்குமே நான் விடிய இப்போ 2 மணி 2:30 3 மணி ஆகுது. என்னால் நித்திர உள்ள இல்லாமல் இருக்குது. இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. என் முகத்தை பார்க்கும்போது தெரியும். என்னால் ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்தில் நான் இந்த வீடியோ வர்றேன். இதை பார்க்குறேன். நல்ல உள்ளம் கொண்ட சாவச்சேரியில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் தயவு செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கோ. நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போகிறதால நாளைக்கு இதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு நடக்கும். மற்றது இது சம்பந்தமாக என்னால் சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏனென்றால் அவை தங்களோட சுய புத்தியில் இது செய்யலை. இது வந்து மயூரன் மற்றது மதிவாணன் மற்றது இந்திரகுமார் டாக்டர் எல்லாருமே டாக்டர்ஸ் இந்திரகுமார், அதை விட டாக்டர் சமீர, அப்படி ஒரு 4-5 பேர் இருக்கிற 25 டாக்டர்ஸை வெரிட்டி உங்களுக்கு எதிராக GMO ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் வெரிட்டி இவர் உங்களை வற்புறுத்தி கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால் இதுக்கு மேலே விவரிக்க இயலாது. எல்லாருக்குமே இது வடிவாக விளங்கும், எல்லாருக்கும் வடிவாக தெரியும். நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நான் யோசிக்கிறேன், நான் வேலைக்கு போகாமல் இருந்து கொண்டு இவையே வேலை செய்யறது தான் இந்த மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன். என்னால் நீங்கள் செய்கிற தொழிற்சங்க போராட்டத்தால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது. பட் என்ன ஆசைக்கிறது சரியான கஷ்டம். நான் ஆசைச்சாவளியை நீங்கள் ஆசைக்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் வெண்டுட்டீங்களே வச்சுக்கொள்ளுவோம், நான் தோத்துட்டேனே எடுத்துக்கொள்ளுவோம். நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறேன்ற பயத்தில் நான் போடுறேனே எடுத்துக்கொள்ளுவோம். சந்தோஷம், இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்ட்டை சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போகிறீங்க GMO என்று சொன்னால் என்னால் அது நடக்காது. என்ன பேரை சாட்டி நீங்கள் சாக்கொள்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பெரும்பாலும் நாளைக்கு புதிய வைத்தியத்தில் ஒரு ஆள் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வந்தவுடனே நான் விட்டுட்டு போகிறத பற்றி தான் 80-90% வீதம் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். அதை வேண்டாமன்னு சொல்லி பேர் வந்து இப்போ சொல்லி கொண்டிருக்கணும், இப்போ கால் பண்ணி கொண்டிருக்கணும். பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி, நான் வந்து இந்த காவாலி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் மயூரன் மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இல்லை. அவை சம்மந்தமாக போலீஸும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா ஜட்ஜ் மேருக்கும் கண் தெரியாது. வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான், ஒருத்தருக்குமே இது அது தெரியாது. அதால் அது பிரச்சனை இல்லை, சந்தோஷம்.
மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புலை, அதாவது நெஞ்ச தூக்கி கொண்டிருக்கிற ஆம்புலை டாக்டர், அடித்து உடைப்பமன்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் வெல்றதாவே இருக்கட்டும். என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தோக்குறதுலேயும் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் இதை தோல்வியாக எடுத்துக்கொள்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்றால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் தயவு செய்து வந்து வேலைங்கோ. இது எந்த ஊர், இந்த ஊரில் என்னால் ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன், நீங்கள் வேண்டுட்டீங்க. நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் பெரியாள். டாக்டர் மதிவாணன், நீங்கள் தான் தெய்வம். உங்களோட வளமையான தொழில் எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வெளியில் நடக்கிற பிஸ்னஸ் செய்யலாம். டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா, என்ன 3 வருஷம் நீங்கள் இருக்கலாம், இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ. இது சகோதர டாக்டர் இந்திரகுமார், நீங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறீங்க, எந்த ரூமில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அதை நான் இனிவார எம்எஸ் கேட்க மாட்டேன். கேட்டால் என்ன நடக்கும், நீங்கள் அவையும் திளத்துவீங்கள். திளத்துறதுக்காண்டி ஆக்களை சாக்கொள்வீங்கள். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இனி வரப்போற டாக்டர் காண்டிவன் வந்து இதில் மாத்திர விகாட்ஸ் இருக்கும் எனக்கு தெரியல. அவர் இவையோட ஒரு ஆள் தான், இவையில ஒரு ஆள். ஐ ரியலி ஹோப் ஒரு புது எம்எஸ் 6வது வந்து. வவுனியாவில் ஆசிரியர் ஒருவருக்கு போலி முகநூல் அவதூறை ஏற்படுத்தி தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த கிராம அலுவலர் ஒருவர் கைதாகி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்ற போது நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், வவுனியா வடக்கு கல்வி வலயத்தை சேர்ந்த தரணிக்குளம் பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கிராம அலுவலரின் ஆதரவுடன் இடம்பெற்ற காடழிப்பு தொடர்பில் கிராம அபிவிருத்தி சங்கம் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார். குறித்த ஆசிரியருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் போலி முகநூலில் அவ்வாசிரியர் தொடர்பாக தவறான தகவல்கள் பகிரப்பட்டதுடன் தொலைபேசியிலும் ஆசிரியருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட குறித்த ஆசிரியர் ஜனாதிபதி செயலகம், பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, ஒம்புட்ஸ்மன், மாவட்ட அரசு அதிபர், பிரதேச செயலாளர் என பலரிடமும் முறையிட்டதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கணனி பயன்பாட்டு கட்டுப்பாட்டு பிரிவு காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த காவல்துறையினர் குறித்த முகநூல் கிராம அலுவலருடையது என்பதை கண்டறிந்ததுடன் அதனை முடக்கியிருந்தனர். இந்நிலையில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் போலி முகநூலில் அவதூறை ஏற்படுத்தியமை தொடர்பில் கிராம அலுவலருக்கு எதிராக வவுனியா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது மன்றின் கட்டளைக்கு அமைய நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்ட கிராம அலுவலர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அத்துடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியை அண்டிய பகுதியில் பழுதடைந்த தயிரை விற்பனைக்காக வைத்திருந்தமை மற்றும் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காது பால் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நிலையத்தினை நடாத்தி சென்றவருக்கு 30,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகரினால் குறித்த பால் உற்பத்தி விற்பனை நிலையம் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது பழுதடைந்த நிலையில் ஒரு தொகை தயிர் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. குறித்த விற்பனை நிலையத்தில் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காது பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தமையும் கண்டறியப்பட்டது. இவை தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரினால் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது விற்பனையாளர் தன் மீதான குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த மன்று 30,000 ரூபாய் தண்டம் விதித்தது. அத்துடன் விற்பனை நிலையத்தில் காணப்படும் சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் விற்பனை நிலையத்தை சீல் வைத்து மூடுமாறு மன்று உத்தரவிட்டது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகவெல்லவின் மனைவி மற்றும் மகள்களின் 9 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 16 நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் 3 ஆயுள் காப்புறுதி பத்திரங்களை முடக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் காரணமாக தனியார் வங்கியொன்றின் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் 53ஆம் பிரிவின்படி பணமோசடி குற்றத்தின் கீழ் ஆணையகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.
இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தடையுத்தரவை மேலும் நீடிக்கவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹெகலிய ரம்புக்கவெல்லவிடம் ஒப்படைக்கப்பட்ட கார் மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் ஆணைக்குழு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்வசும நிவாரண திட்டத்தின் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 15ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே 2ஆம் கட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாதவர்கள் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்காக 4,75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ICC T20 சகலதுறை வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் T20 சகலதுறை வீரர்கள் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை ஹர்திக் பாண்டியா பெற்றுள்ளார். ICC ஆடவர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 9வது அத்தியாயம் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்றது. இந்த தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது. இந்நிலையில் ICC T20 உலகக்கிண்ண தொடர் நிறைவடைந்ததை அடுத்து T20 வீரர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியலை ICC அறிவித்துள்ளது. அதன்படி ICC T20 சகலதுறை வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் உதவி தலைவர் ஹர்திக் பாண்டியா முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.